ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாததுன்னா காலை வேலை தான். ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கிளம்புற அவசரத்தில் காலை உணவை தயாரிக்கிறதே ஒரு பெரும்பாடு. அப்படியே நம்ம தயாரித்தாலும் அதை சரியாக சாப்பிடாம ஓடுறதே நம்மள பலரோட இயல்பாக இருக்குது. ஆனால் தவிர்க்க கூடாதது காலை உணவு அப்படின்னு டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் காலை உணவில் கண்டிப்பாக ஒரு சத்தான உணவை நம்ம சேர்த்துருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம முட்டையை சேர்த்துக்கிட்டோன்னா அது நம்ம உடம்புக்கு முழு ஆற்றலுக்கு உத்தரவாதம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். முட்டையை வச்சு செய்யக்கூடிய உணவுகளைய எளிதாக கூட நம்ம தயாரிச்சிடலாம். உலக அளவில் பல நூறு ஆண்டுகளாக மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகளில் ஒன்று அப்படின்னாலும் முட்டையை சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடித்த உணவும் கூட இந்த முட்டை தான். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. சரி வாங்க, காலை உணவில் தினமும் ஒரு முட்டை சேர்த்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் டி, விட்டமின் இ, புரதம், கால்சியம், துத்தநாகம், போலேட், பாஸ்பரஸ் இது மாதிரியான எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா முட்டையை சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை சாப்பிட்றதுனால எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், தசை வளர்ச்சிக்கு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் முட்டை மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கண்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய லுட்டின், ஜியாக்சாந்தின் இது எல்லாமே குருட்டுத்தன்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மாக்குலார் சிதைவை தடுக்க உதவுது. இதனால கண் பார்வை கூட மேம்படும். தினமும் காலையில் ஒரு முட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக உங்களோட கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவில் புரதங்கள், விட்டமின் B6, விட்டமின் கே இது மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்க உதவும். மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூளையோட செல்களை ஆரோக்கியமாக வைக்க முட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டையை தினமும் நீங்கள் வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலமாக அவங்களோட மூளை ஆரோக்கியம் சின்ன வயசுலேயே மேம்பட ஆரம்பிக்கும். இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அமினோ அமிலம், ஹோமோசைஸ்டின் இது மாதிரியான இதய நோய்களை ஏற்படுத்துவதற்கான அபாயத்தை குறைக்க முட்டையில் இருக்கும்ல அந்த கோலின் உதவுது. இதனால இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறைவு தான். டெய்லி காலையில் ஒரு அவிச்ச முட்டையை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை ஈஸியாக குறைச்சிக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டை உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா முட்டை சாப்பிட்றப்ப உங்களுக்கு அடிக்கடி பசி வராது, நீங்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய தேவையும் இருக்காது. இதனால உடல் எடையும் எளிதாக குறைச்சிக்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல, இது நம்மளோட சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்குது. சருமத்தை உள்ளிருந்து அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் காலையில் ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு: முட்டை ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை அளவோடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். முட்டை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒவ்வாமை வரும் அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு முட்டை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தினைக்கும் காலையில் ஒரு வேக வச்ச முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி காலையில் முட்டையை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.